வாழ்வின் 5 பேருண்மைகள் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி சுவாமிநாதன் அம்மா அவர்கள். அம்மா அவர்களை உங்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, வாழ்வின் 5 பேருண்மைகள் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக அம்மாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி சுவாமிநாதன் அம்மா அவர்கள் சென்னை போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்தவர்கள். கடந்த 21 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அருட்சேவை செய்து வருகிறார்கள். யோகமும் மனித மாண்பும் கல்வியில் டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்துள்ளார்கள். மனவளக்கலை யோகா சான்றிதழ் பயிற்சி பெற்றுள்ளார்கள். சக்தி நகர் மன்றத்திலும் அதை சார்ந்த தவ மையங்களிலும் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை வாழ்வின் 5 பேருண்மைகள் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அன்பர்களுக்கும் தொகுத்து வழங்கும் தொகுப்பாளியர் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வாழ்வின் 5 பேருண்மைகள். மகான்கள் சொன்னது எல்லாமே பேருண்மைகள் தான். நாம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் தான் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அகம் செல், கடந்து செல், கடவுள், அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். பட் நம்ம எந்த அளவுக்கு நம்மள அதுல ஈடுபடுத்திருக்கோன்றதான் நம்ம நிறைய கேட்டுட்டே இருக்கோம். கேட்டுட்டே இருக்கோம். எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோன்றதுதான் பார்க்க போறோம். சோ அதனால வாழ்வின் 5 பேருண்மைகள், அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே எப்படி சிறப்பா வாழணும், வாழ்க்கையை ரசிச்சு வாழணுங்க. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் ருசிச்சு இணைந்து வாழ்க்கையோடு இணைந்து நம்ம வாழ்க்கையை வாழணும். சோ வாழ்க்கையில் நிறைய நமக்கு சலிப்புகள் இருக்கு. சோ அதனால வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றதான் நம்ம முதல்ல மனவளக்கலையே அதுதான். எப்படி நம்ம மனசை வளப்படுத்தணும், வாழ்க்கையை எப்படி, அதுக்குதானே இந்த அகத்தாய்வு பயிற்சி எல்லாமே. அதனால வாழ்க்கையை சிறந்து வாழணும், நம்மளை பார்த்து மத்தவங்க கத்துக்கணும். அதுதான் வாழ்வோட சிறப்பே. நம்ம ராமானுஜர் 110 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு நம்ம சொல்றோம். நமக்கும் 100 ஆண்டுகள் சொல்றாங்க. வெறும் 36,500 நாட்கள் தான். அந்த நாட்களை நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழணும். பெரிய பெரிய வீடு லோன் வாங்குறோம், வீடு கட்டுறோம், 8 மாடி வீடு கட்டுறோம். 8 மாடி வீடு கட்டுறோம். இதுல பெல்ஜியம்ல இருந்து கண்ணாடி கிளாஸ் வாங்குறோம், ராஜஸ்தான்ல இருந்து டைல்ஸ் வாங்குறோம். எவ்வளவு விதவிதமா நமக்கு நம்மளுடைய கைக்கு ஏத்த மாதிரி நமக்கு கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பொருள்களை வாங்கி சேர்த்து நல்ல வீடு கட்டுறோம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த 8 மாடி வீடு கட்டி அந்த மொட்டை மாடியில போய் அந்த நட்சத்திரங்களை நம்ம ரசித்தது உண்டா? கிடையவே கிடையாது. அந்த பொதுவாவே நீங்க மனசு யாராவது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிறைய நம்ம சொல்லக்கூடாது, மனவள கலைஞர்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பயிற்சி நமக்கு இருக்கு. நம்ம கிட்ட வருவாங்க பயிற்சி பத்தி கேட்கும்போது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்ன பண்ணணும்னா முதல்ல இதை சொல்லுங்க நீங்க. அதாவது அவங்க நல்ல பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, மாடி வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த மொட்டை மாடியை போய் ரசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அதை இருந்து பழக 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 அந்த வெட்ட வெளியா அதை ரசிக்க ரசிக்க அவங்க மனம் அமைதியாகும். அதனால வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். அதாவது நதி எப்போதுமே ஓடிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. நிக்க கூடாது, நின்னா அது குட்டையாயிடும். நிறைய பேர் வாழ்க்கையில சலிச்சுக்கிறாங்க. நானே எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு, எனக்குதான் இப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அதை எந்த அளவுக்கு அதுல இருந்து நீங்க வெளியில வரீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அதனால வாழ்க்கையை நல்லா சிறந்து வாழ்ந்து பார்க்கணும். சலிப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அலுப்பு இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். கர்த்தால எழுந்தாலே உடற்பயிற்சி அப்படின்ற எண்ணத்தோடு எழுந்திருக்கணும். அது உடற்பயிற்சி முடிச்சோமா அடுத்ததாக தாய் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு மனவளக்கலை சிறந்த ஒரு நமக்கு பொக்கிஷம் அது. நான் எப்போதுமே சொல்வேன், என்னுடைய பேத்திய நான் என்கிட்ட குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்றேன். என்னுடைய மகன் அந்த குழந்தைய என் கையில கிடைக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பொக்கிஷம் அது. அதனால ஒவ்வொரு எது இருந்தாலும் நமக்கு பொக்கிஷம் தான். நீங்க வாழ்க்கையை எப்போதுமே நீங்க சந்தோஷமா வாழ்ந்து பாருங்களேன். அதாவது ஒரு வேலையை நீங்க வலுவா நினைக்கும் பொழுதும் அது நமக்கு துன்பமா இருக்கு, இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்ந்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் சுகம்தான். சோ இததான் புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாழ்வின் 5 பேருண்மைகளாக சொல்றாரு. அது மகிழ்ச்சியோட கருத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். புத்தர் முதல்ல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உனக்கும் முதுமை வரும் சொல்றாரு. அதாவது உனக்கும் முதுமை வரும்னா இதே மாதிரி நம்ம இருந்துட முடியாது. என்னதான் நம்ம உடற்பயிற்சி காயக்கல்பம் எல்லாம் பண்ணா நமக்கும் அந்த ஏஜிங் வரதான் வரும்.
வேணா நம்ம ஏஜ் தெரியாம இருக்கிறதுக்கு வேணா சில பல அலங்காரத்தோட நம்ம அதை மறைத்து கொள்ள முடியும். அதனால அந்த ஏஜ் வர்றதை நம்ம தடுக்க முடியாது. அது எல்லாருக்கும் உள்ள நேச்சர் தான். அது உனக்கும் முதுமை வரும். அந்த முதுமை வந்தா என்ன பண்ணுன்னா, இளமையா இருக்கிறவங்க முதுமையா இருக்கவங்கள பார்த்து கேலி பண்ணாதீங்க. பெருசுன்னு சொல்றது எத்தனை நம்ம வெளியில போகும்போதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? So அதனால அந்த முதுமையை கேலி பண்ணாதீங்க. மெயினா வயதான காலத்தில் உங்கள் தாய் தந்தையரை அவங்களுக்கு முதுமை வரும். ஏன்னா நீங்க உங்களுடைய இளமை உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய இளமை அவ்வளவு பாதுகாப்பா குழந்தையிலேருந்து அவங்க வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு அந்த இளமை வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முதுமை இருக்கும். அந்த முதுமையை தாய் தந்தையர் முகத்தில் அந்த ஒரு புன்சிரிப்பு தான் நீங்க பார்க்கணும். அவங்க கண்ணுல கண்ணீர் வர அளவுக்கு நீங்க உங்களுடைய வார்த்தைகளோ செயலோ இருக்கக்கூடாது. அதனால உனக்கும் முதுமை வரும். அதனால இப்படியே இருந்துட மாட்டேன். எல்லாரும் தளர்வு வரும். அந்த ஒரு ஓய்வு எடுக்கணும் போல இருக்கும். சிலவங்க பேசினதே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்க அலுப்பா எடுத்துக்க கூடாது. அதனால அதுவும் தாய் தந்தையர் முதல் தெய்வம். இவர் தமிழருவி மணியன் அவர்கள் சொல்வார்கள். அவர் என்ன பண்ணுவார்னா, பிரயாணம் போகும் பொழுது காலையில கண் முழிச்சிட்டு வரான். முழிச்சிட்டு இந்த ஸ்டேஷன் வந்துருத்தா அந்த ஸ்டேஷன் வந்துருத்தான்னு கேட்க மாட்டாராம். எழுந்த உடனே அவருடைய 2 கைகளையும் பார்த்து, வலது கை என் தாய், தாயை தரிசிப்பென்றாரு. இடது கை என்னுடைய தந்தை, தந்தை இருவரையும் நான் தரிசித்து விட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய தவம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மற்ற கேள்விகளோ செயல்களோ ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அதனால முதல் தெய்வம் அவர் சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது. அதனால முதல் தெய்வம் தாய் தந்தையர் தான். அவர் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. அம்மா அப்பா தான் முதல் தெய்வம். அதனால அதை நினைச்சு நம்ம தான் சொல்லணும். அது மாதிரிலாம் வாழ பழகிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு சலிப்பு எடுத்துட்டு அம்மா அப்பாவை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா நமக்கும் அந்த முதுமை வரும். அப்படியே இருந்துட முடியாது. அதான் புத்தர் சொல்ற முதல் பேருண்மை, உனக்கும் முதுமை வரும். அடுத்து சொல்றாரு உனக்கும் நோய் வரும் சொல்றாரு. என்னதான் நம்ம பயிற்சி பண்ணாலும் நம்மளுடைய சாப்பாட்டுல கட்டுப்பாடு எல்லாம் நம்ம பார்த்து இருந்தாலும் சிலது நம்முடைய கர்மான்னு இருக்கு இல்லையா? கருமைய பதிவுகள் இருக்கு. சோ அது நமக்கு எப்ப வேலை செய்யும் எப்படின்னே தெரியாது. அதனால நமக்கும் அந்த நோய் வரும். உனக்கும் நோய் வரும்னு சொல்றாரு. அந்த நோய் அதுக்குதான் சுவாமிஜி நமக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால அந்த நோய் வராம நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கு நம்முடைய பயிற்சியோட அந்த நோய் வந்ததுன்னா அதுக்காக அதை பெருசுபடுத்தக்கூடாது. எல்லாருக்கும் சிலவங்க சின்ன விஷயத்த சின்ன ஒரு காயம் இருந்தா கூட அதை பெருசுபடுத்தி தனக்குதான் வந்த மாதிரி மத்தவங்களுக்கு யாருக்கும் அது இல்லாத மாதிரி பெருசுபடுத்தி பேசுவாங்க. சோ அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம எது இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கணும். இப்ப நதியை எப்படிதான் நீ கல்ல தூக்கி இருந்தாலும் அது ஓடும். ஒரு மலரை தூக்கி இருந்தாலும் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதனால உனக்கும் நோய் வரும். கூடிய வரைக்கும் நம்முடைய நோய் வராதுன்னு நினைக்கணும். நோய் வரக்கூடாது. நம்ம அதுக்குதான் பயிற்சி எல்லாம் பண்றோம். நம்மளை காத்துக்கொள்ளணும். அப்படியே வந்தாலும் நமக்கு அந்த நம்ம பயிற்சியினால் நமக்கு அந்த ஒரு மனோதைரியம் இருக்கும். எத்தனையோ மனவள கலைஞர்கள் நான் பார்த்திருக்கேன். 85 வயசு 88 வயசு 90 வயசு ஆனவங்க இன்னமும் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலைமையில தான் இருக்காங்க. அதனால அந்த குரு நம்பிக்கை வேணும். முதல்ல பயிற்சியில நம்பிக்கை வேணும். அதுதான் நம்ம மனவளக்கலைக்கு புதுசா வர்றவங்களுக்கு கூட நம்ம நம்பிக்கை முதல்ல அவங்க போட்டணும். இந்த பயிற்சியினால் முதல்ல நம்மள சொல்லிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி நமக்கு முதல்ல எப்படி இருந்து இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு அவங்களுக்கு முதல்ல ஊட்டி விட்டுட்டோம்னா, எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு ஊட்டும் பொழுது அமிர்தமா இருக்கோ அதே மாதிரி ஊட்டணும். அந்த உணர்வோட சொல்லணும். சொல்லிட்டோம்னா அவங்க பயிற்சிக்கு வந்துருவாங்க. நல்லா நம்மளுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும். அடுத்து 3வது சொல்ற பேருண்மை உனக்கும் மரணம் வரும். பிறப்பு என்பது எல்லாருக்கும் உரியது. பிறப்பு உரியத மாதிரி இறப்பும் எல்லாருக்கும் ஏற்கனவே எழுதப்பட்ட என்ன தேதிதான். நீங்க சுவாமிஜியே சொல்வார்ல, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ரிட்டர்ன் டிக்கெட். எப்பதான் நமக்கு இன்னைக்குன்னு தெரியாதுன்னு சொல்வார். சோ அதே மாதிரி இறப்பும் கண்ணதாசன் பாடல்ல சொல்வார், வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது. அதனால யாரும் இங்க பர்மனண்டா தங்க முடியாது. எல்லாருக்கும் ஆனா மரணம் வரும்ன்றது உண்மையை சொல்றாங்க, புரியுது. பட் நமக்கு ஏதாவது ஒரு ஏஜ் ஆகும்போது சொல்றேன், ஒரு நோயோ ஏதோ ஒரு உடம்புல ஒரு உபாதை வரும் பொழுது அந்த ஒரு பயம் வருகிறது. என்ன பயம்னா, சரி யாரும் இருக்க போறது இல்ல, இருக்கணும்ன்ற அந்த இது இல்ல, அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமா இருந்துடக்கூடாதே. அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கும். நான் எனக்கு என்ன வந்தாலும் நான் என்ன கர்மா பண்ணாலும் போயிடணும், இதோட பிறப்பே வேண்டாம், எனக்கு இதோட போயிடணும். சோ நான் படுக்கையில என்ன தள்ளிடாத அப்படின்றதான் நம்ம பிரார்த்தனையா நம்ம கேட்கணும். சோ அதனால மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. சோ அதனால உனக்கும் மரணம் வரும் சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு உனக்கும் பிரிவு வரும். அதாவது பிரிவு, கல்யாணம் ஆகி நம்ம நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம அம்மா அப்பாட்ட பிரிஞ்சுட்டோம், நமக்கு குடும்பம் மாறுது, நம்ம குழந்தைகள் எங்கேயும் அங்கேயும் போவாங்க, அவங்களுடைய படிப்புக்காக மேற்படிப்புக்காக வேலைக்காக எல்லாம் போகும்பொழுது நம்ம அதெல்லாம் பெருசா இது பண்ணக்கூடாது. எங்கிட்டே தான் வச்சுப்பேன், என் கூடவே தான் அர்த்தம். நீங்க முதல்ல இருந்தே வாழ்க்கையை நீங்க நடத்திட்டு இருக்கும் போதே ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நண்பர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி,
பேரன் பேத்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பணி இருந்ததுன்னா இது எனக்கு இறைவன் இட்ட பணி, இதை எனக்கு நீ கொடுத்ததற்கு மிக்க நன்றி இறைவா குருவே நினைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு அதுல வந்து நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. நிறைய இடத்துல பாத்துக்கேன், மன்றங்கள்லாம் போகும்போது கூட சிலவங்க அந்த இடத்துலதான் உட்காருவேன், எனக்கு இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் தவம் வரும், இங்க அப்படிலாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. அது மாதிரி காத்தால எழுந்த உடனே காஃபி இல்லாம என்னால அடுத்த வேலை ஓடாது, பெட்ரோல் போடுற மாதிரி அப்படிலாம் இருக்கு. சில பேருக்கு அந்த பழக்கங்கள்லாம் இருக்கு, சிலது மாத்த முடியாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துல தொந்தரவு இல்லாம இருக்கோ அது ஓகே. அதனால அந்த பிரிவு வந்து அதை நம்ம ஏத்துக்கணும். ஸோ அதனால நம்ம உனக்கும் பிரிவு வரும் சொல்றாரு. யாரும் யாரும் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு தனிமைப்படுத்தப்படுவாங்க. அப்போ உடனே இவ்வளவுலாம் அவங்களுக்கு நான் இவ்வளவுலாம் செய்து கொடுத்தேன், அவங்க என் கூட எப்படி எல்லாம் பழகினாங்க, இப்ப என்ன விட்டு என்ன எப்படி. சோ அந்த மன வருத்தம் எதுவுமே வேண்டாம், ஏன்னா அவங்களுடைய பதிவும் நமக்கு சேர்ந்து விடும். சோ அதனால நம்ம கருமையத்துல ஒரு கலங்கத்தை ஒரு முடிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி ஆயிடும். சோ அதனால அந்த பிரிவை நம்ம ஏத்துக்கணும், எந்த பிரிவா இருந்தாலும் சரி. இப்ப மன்றமே கூட ரெகுலரா சில மன்றத்துக்கு போயிருப்போம், அப்புறம் வேற எங்கேயாவது மாறி இருப்போம், வேற இடத்துக்கு ஏதாவது போக நம்மளே வீடு மாறி இருப்போம், அதனால நான் அங்கதான் போயிருந்தேன், எனக்கு அங்க போனதான் தவம்புறம், நான் அங்கதான் தீட்சை எடுத்துட்டேன் அப்படின்றதுல கூட எல்லாத்துலயும் ஒரு டிட்டாச்மெண்ட். நீங்க அப்படி இருந்து பழங்களேன். வீட்லயே அப்படிதான், ரொம்ப ஒட்டாதீங்க. எந்த பொருள் மீதும் அப்படிதான், பொருள் மீதும் நம்ம ஒட்டுறோம், உறவுகள் மீதும் ஒட்டுறோம். சோ அதனால அந்த ஒட்டுதல் ரொம்ப வேண்டாம். அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட், அதனால கொஞ்சம் பட்டும் படம், அதுக்காக ரொம்ப ஒதுங்கியே இருக்க வேண்டாம், செய்யணும், சேம் டைம்ஸ் அதுல ஒட்டக்கூடாது. அதுதான் உனக்கும் பிரிவு வரும்ன்றாரு. அடுத்தது கடைசியா சொல்லும்போது, உன் செயல்களே உனக்கான வாழ்வு. நீ என்ன பண்றியோ இதுதான் சாமியோட கருத்தும் ஒத்து, அதாவது சுவாமியோட கருத்து எப்படி இந்த மூன்று இதுவும் ஒத்து போகும். அதாவது உனக்கும் முதுமை வரும், உனக்கும் நோய் வரும், உனக்கும் மரணம் வரும். இந்த மூன்றுக்கு தான் நமக்கு சுவாமிஜி அழகான காயக்கல்ப பயிற்சி. முதுமை வராது இல்லையா, தள்ளி போடலாம் இல்லையா, மரணம் நோயையும் நம்ம தவிர்க்க முடியும். சோ அதுதான் இது, இந்த மூன்றும் பார்க்கும் பொழுது புத்தருடைய கருத்தோட ஒத்து போறது. சோ அதனால இந்த மூன்றுக்குமே நமக்கு பயிற்சி கொடுத்துட்டாரு. அதாவது என்னன்னா இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி அதாவது இப்படி வரும், உனக்கு மதுமை வரும், நோய் வரும், மரணம் வரும், பிரிவு வரும், உன் செயல்களே உனக்கான விளைவுன்னு சொல்றேன். இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அதற்கான சொல்யூஷன் கொடுத்தது யாருன்னா நம்ம மகான் தான், நம்ம மகிழ்ச்சி தான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மூணு இது பார்க்கும்போது நமக்கு அந்த காயக்கல்ப பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் அது சரியாயிடும். ஸோ அது பண்ணினா நமக்கு தெரியணும். சாமிஜி வந்துதான் நமக்கு, அது சாமிஜி சொல்றதும் நீ செய் அப்படின்னு ஆர்டர் பண்ண மாட்டாரு, இது பண்ணினா இப்படி இருக்கலாம். நம்ம இதுக்கே சொல்லுவார் இல்லையா, மன்றத்துக்கே சில பேர் வந்து சில கெட்ட பழக்கங்கள்னால என்னால வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட முடியலன்னு. நீ வந்து பாரு, ஒண்ணு இதை விட்டுருவே இல்ல அதை விட்டுருவே. எவ்வளவு ஒரு மயில் இறகு தடவினா போல சொல்றாரு பாருங்க. நீ இங்க வந்தா நீ ஒழுங்கா இருப்ப, நீ வா அப்படின்லாம் சொல்லல சாமிஜி. அதுதான் நம்மளுடைய மகான்களுடைய சிறப்பே. அந்த மூன்றும் முத்து போறது. அடுத்தது பிரிவு வரும்ன்றது, அந்த நிறைய அகத்தாய்வு, நம்முடைய நிறைய பயிற்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. செய்ய 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 தவங்கள்லாம் பண்ண பண்ண நமக்கு அந்த ஃபேமிலியில அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் அதனால நமக்கு பழக்கத்துக்கு வரணும். அடுத்து உன் செயல்களே உனக்கான விளைவுன்றது செயல் விளைவு தத்துவத்தை தான் சொல்றாரு. செயல்தான் அந்த பாடல் கூட சொல்ல, என்னை தூற்ற பொறாமையினால் பிறர் பழித்தால் எனது வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ள வேண்டாம் சொல்ல, அந்த பாடல் எனக்கு எப்போதுமே பிடிக்கும். அதாவது நீ செய்யற செயல் தான் உனக்கு விளைவா வருது, நீ வந்து மத்தவங்களை குறை சொல்லாது. சில சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உன்னை குறை சொன்னா கூட அந்த குறையை வந்து ஏன் அவங்க வாயிலிருந்து வருதா, நீ யாருக்காவது ஏதாவது செய்திருப்ப, அதனாலதான் உனக்கு வருது. அதனால இமை தூற்ற பொறாமைனால் பிறர் பழித்தால் எனது வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ள வேண்டாம். சொற்சூடு சொல்வோர்க்கும் வாழ்த்து சொல்லுவோம். அவங்க திட்டுறாங்களா, வாழ்க வளமுடன் சொல்லிட்டே போயிட்டே இருங்க. அதை விட அடுத்த வரி சொல்லும் பொழுதுதான், கண்ணை இமை காப்பது போல் இறை எல்லாவற்றுள்ளும் எத்துன்பத்துள்ளும் காப்பாய் அமைவது இறை நியதின்றார். இதை வந்து அச்சம், இதுக்கு மேல நமக்கு பயமே கிடையாது, அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடரே நாம் சொல்றோம். சோ அதுதான் சாமியோட இது. இந்த மூன்றும் முத்து போறது கடைசியில சொல்லும்போது இந்த செயல் வழி தத்துவத்தோட நமக்கு இந்த புத்தரோட புத்தர் எல்லாம் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்போ வந்து இந்த அளவுக்கு எளிமையா எதுவும் சொல்றதுக்கான, அப்போ மக்களுக்கும் அந்த அளவுக்கு கேட்கறதுக்கான அந்த அறிவு வளர்ச்சி கம்மியா இருந்து, ஸோ அதனால எளிமையா சொல்ல முடியல. அதனால அவர் சொல்லிட்டாரு, நான் இப்படி இருக்கேன்ற மாதிரி நீ இதை நீ ஃபாலோ பண்ணா நீ இருக்கலான்ற மாதிரி. பட் அதுக்கு எப்படி சொல்யூஷன், என்னென்ன பயிற்சி பண்ணும்னு சொன்னது நம்ம மகிழ்ச்சி தான். அதனால புத்தருடைய இந்த 5 பேருண்மைகள் நம்ம சுவாமியோட ஃபர்ஸ்ட் 3 கடைசி 2 முத்து போற மாதிரி இருக்கு. அடுத்தது ஆதிசங்கரர் சொல்றாரு ஒரு 5 பேருண்மைகள். ஆதிசங்கரர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இறைவன்கிட்ட வேண்டுறீங்க. எப்போதுமே நமக்கு எந்த சமயமே வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு வந்து தேவைகள் இருக்கதான் இருக்கும். அதுக்கு நம்ம லௌகீகத்துல இருப்போம். சோ அதனால நம்ம குடும்பத்தை விட்டு நகர முடியாது. சோ அந்தந்த ஸ்டேஜுக்கு நமக்கு சில தேவைகள் இருக்கும் பொழுது சில அந்த பிரார்த்தனை, பக்தி, வேண்டுதல் என்பது இருக்கதான் இருக்கு.
சோ அதனால இருக்கு, நீங்க கேக்குறீங்க. அவரும் அது ஹார்ஷா தான் சொல்றாரு, பட் சொல்யூஷன் கொடுக்கல. எப்படி கேட்கணும், இறைவன்கிட்ட கேட்கறது எப்படி கேட்கணும் அப்படின்றத அத வந்து ஒரு 5 பேருண்மைகளா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா கர்வம், ஈகோ. கர்வம் சொல்றாரு. இதுதான் சுவாமிஜி அழகா தன்மனைப்பினர். மத்த மகான்களும் சொல்றது கர்வம், செருக்கு, ஆணவம் அப்படி எல்லாம் சொல்றாங்க அந்த வார்த்தைகள். மகரிஷி சொல்றது வந்து எப்படி இதோட ஒத்து போறதுன்னா கர்வம்ன்றது வந்து தன்முனைப்புன்றார். சோ தன்முனைப்பு கூடவே கூடாது. இவர் என்ன சொல்றாரு, ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இறைவன்கிட்ட நீ வேண்டும் பொழுது நீங்க என்ன கேக்குறீங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், எனக்கு இந்த பொருள் வசதி வேணும், எனக்கு இந்த வசதி வேணும் வேணும், நமக்கு என்ன தேவையோ அதே தான் நீ போய் இறைவன்கிட்ட கேக்குற. சோ அது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டீஸ்வரன்கிட்ட போய் அவனுக்கு நிறைய அவனுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்றான், அவன்கிட்ட போய் நீ என்னன்னா எனக்கு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அது ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த மாதிரி போய் கேட்காதீங்க கடவுள்கிட்ட. சோ அதனால போய் கடவுள்கிட்டயோ இல்ல குருவிட்டையோ நீங்க முதல்ல வேண்ட வேண்டியது என்னன்னா, எனக்கு கர்வம் தான் என்ற இந்த தன்முனைப்பு எங்கிட்ட இருந்து நீங்க வேண்டும். அது நீங்களே தாங்க அடுத்த இந்த தன்முனைப்பு இருக்கிறதால தான் நம்ம யார் சொல்றதையும் நம்ம கேட்கறது இல்ல. அந்த அறிவு வேலை செய்யாது இப்போ. இந்த தான் என்னும் தான் தனது செருக்கறுப்பான்னு சொல்வார் சுவாமி. சோ அதனால தான் என்ற அதிகாரப்பட்டு தனது என்ற பொருள் பட்டுன்னு சொல்வார். சோ அந்த முதல் கருத்து சுவாமிஜியோட அந்த இது ஒத்து, கர்வம் கூடாது அப்படின்னு கேட்கணும் இறைவன்ட்ட. எனக்கு வந்து என்ன தான்ற அந்த எண்ணம் இல்லாம என்னை நீ காப்பாயாக, எனக்கு இது கேட்டாலே போதும்டா, நீ மத்தபடி உனக்கு வேணுங்கிறதுலாம் எதுவும் கேட்க வேண்டாம். சோ அதனால கர்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு சொல்றேன். அந்த 5 அவருடைய பெருமைகள்ல ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அடுத்து சொல்லும்போது ஆசை. இதுவும் சாமிஜி சொல்றதுதான். ஆசை இருக்கக்கூடாதுன்னு. ஆசை எப்படி சொல்றாருன்னா, ஆசை வந்து ஒரு மூச்சு காத்து மாதிரியாம். இப்ப மூச்சு காத்து இருந்துட்டே தானே இருக்கு, அதை நிறுத்த முடியாது இல்லையா? அதனால எப்படி அதை நிறுத்த முடியாது, அடக்க முடியாதோ, அடக்கினா கஷ்டம். அதான் கும்பகம் கூட கூடாதுன்னு சொல்றோம் நம்ம இதுல. சோ அதனால அதே மாதிரி ஆசைகள் ஒரு ஆசை நிறைவேறிடுமா. ஏன்னா நீ நிறைய பிரார்த்தனை பண்ற, நிறைய பக்தியோட இருக்க, நிறைய ஞானத்தோட இருக்கின்ற போது நீ எப்பயோ தேவையை கேட்ட ஆசைகள் ஒரு காலத்துல நிறைவேறலாம். சோ நீ அப்படி நிறைவேறும் பொழுது அடுத்து அது நீ அதுலயோட விட்டுணுன்றாரு. நீ அதுக்கு மேல கேட்டனா அடுத்த ஆசையே ஒண்ணு ரெண்டு நிறைவேறலாம், அதுக்கப்புறம் நிறைவேறாது போகும்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கும், உனக்கு மனசுல குழப்பங்கள் வரும். சோ அதனால அந்த ஆசையை அதான் இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது இந்த ரெண்டும் ரொம்ப கஷ்டமா. நீ என்னதான் விரும்பி கேட்டா கூட, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணா கூட அந்த கர்வத்தையும் ஆசையும் உன்னால இது கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கர்வம்ன்றது வந்து இவரு சொல்வாரு, சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது வருத்த வித்தான், முளையிலேயே இருக்கும். அப்படி எப்படி ஒரு விதை வந்து வறுத்துட்டீங்கன்னா அதை முளைக்காது, அப்படியே இருக்கும் அது. சோ அதனால விதைன்ற மாதிரி தெரியும். அதனால துளி இருக்கு இல்லையா அதனுடைய வாசனை, அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. நீ எதனா ஒரு பழக்கம், நீ காஃபியை விடுறையோ இந்த மது பழக்கத்தை விடுறாங்களோ அவங்க ஃபுல்லா விட்டுட்டாங்கன்னு சொல்லி இருப்பாங்க, 4-5 வருஷம் கூட இருப்பாங்க. பட் அந்த விதை இருக்கும் அவளுக்குள்ள. திடீர்னு என்னைக்காவது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த இதுக்கு போயிடுவாங்களாம். சோ அதனால அதான் அது முளையில கொஞ்சம் முளை இருந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கர்வம் ஆசையும் அப்படிதான். ஆனா இதெல்லாம் ரெண்டும் நம்மளால பண்ண முடியாதனால இறைவன்கிட்ட கேட்டு கேட்டுதான் அந்த குணத்தை வளர்த்துக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு கர்வம் இருக்கக்கூடாது, ஆசையே இருக்கக்கூடாதுன்றது. அது சாமிஜி என்ன சொல்றாரு, ஆசையே இல்லாம இருக்க முடியாது இல்லையா? அதுக்குதான் பேராசை தான் கூடாதுன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லும் போது ஸ்ட்ரிக்டா ஆசையே வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நீ அந்த இறைவன்ட்ட அந்த மெய்ப்பொருளை அடையறதுக்கு அந்த ஆசை இருந்தா கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மன்றத்துக்கு வரும், இப்ப ஞான மார்க்கத்துல வந்து நிறைய கத்துட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியறது வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசை தானே. இப்ப நம்ம குழந்தையே இருக்காங்க, படிக்க வைக்கிறோம், நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்போம். அப்போ நினைக்கலாம் இல்லையா, எனக்கு குழந்தை பெருசாகி அவன் நல்ல வேலைக்கு போகும்போது என்ன இந்த ஊருக்கு கூட்டின்னு போகணும், அந்த கோவில் கூட்டின்னு போகணும், நிறைய பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க இல்லையா, தப்பு கிடையாது. அதெல்லாம் தேவையான ஆசைதான். சோ அதனால சாமிஜி சொல்றது பேராசை தான் கூடாதுன்றார். சோ அதனால இந்த ரெண்டு கர்வம் அந்த ஆசை வந்து நம்ம இறைவன்ட்ட எனக்கு இருக்கக்கூடாது, வேண்டணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொல்லும்போது திருப்தி. திருப்திங்க, அதாவது போறோம், எனக்கு 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 என்னுடைய படிப்புக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணுமா. திருப்தியா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் யாரும் திட்டினா கூட ரொம்ப திருப்தியா திட்டிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷமா போருமா அப்படின்னு கேட்டு சிரிச்சுட்டே இருங்க, அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும். சோ எல்லாத்துலயும் ஒரு நிறைவு, அந்த திருப்தி இருந்தா வேற ஒண்ணுமே வேலைங்க, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த திருப்திக்கு தான் சாமியோட கருத்து பார்க்கும்போது பார்த்தா நன்றி உணர்வு. நன்றி உணர்வு வந்துட்டு தான் திருப்தி வந்துடும். எனக்கு போறோம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தாங்க, அதுக்கு மேல தேங்க்ஸ் சொல்லிட்டா முடிச்சிட்ட மாதிரி தான் இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையா. சோ அதனால அந்த திருப்தி எப்ப வரும்னாக்க அந்த நன்றி உணர்வு. அதான் சுவாமிஜி அந்த அவருக்கு அந்த திருப்திக்கு சொல்லும் பொழுது நன்றி உணர்வு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. நம்ம நிறைய நன்றிக்கு ரொம்ப நீங்க நன்றி உணர்வு நன்றி உணர்வுன்னு சொல்லுவாரு சுவாமி. நீங்க நன்றி சொல்லி 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 பழங்க, உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து நிறைய நீங்க நன்றி சொல்ற மாதிரியே உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருக்கும் போதே ஒரு மூச்சு கிடைச்சிருக்கு இல்லையா, இறைவா எனக்கு இந்த மூச்சு நீ இன்னைக்கு டேவை நம்ம தொடங்குறதுக்கான நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி, அந்த மூச்சு இல்லைன்னா நமக்கு கடந்தா அப்புறம் ஒண்ணுமே இல்லை, தூக்கிதான் போடுவாங்க அடுத்தது. சோ அதற்கு ஒரு நன்றி. கீழே காலை வைக்கும் போதே ஒரு பூமாதேவிக்கு நன்றி. கிச்சனுக்குள்ள போறோமா, நம்ம பெண்கள் நமக்கு சமைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கிச்சன் வந்து ஒரு யாகசாலை மாதிரி. எப்படி ஒரு யாகசாலையில எப்படி ஒரு நெருப்பு குண்டம் இருக்குமோ, அதே மாதிரி அந்த யாகசாலைக்கு நீங்க கரண்டி பிடிக்கிறீங்கன்னா அது ஒரு செங்கோல் மாதிரி, ஒரு ராணி, நீங்க வீட்டுக்கு ஒரு ராணி மாதிரி. சோ அதெல்லாம் ஒரு திருப்தியா, ஒரு சந்தோஷமா, நீங்க எந்த வேலையும் நீங்க சந்தோஷமா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அந்த திருப்தி வந்துடும், கோவமே வராது. யாரு என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் ஒரு திருப்தியோட இருந்துட்டு நன்றி நன்றி சொல்லிட்டு, இப்ப நீங்க பாருங்க, வீட்டுல நீங்க லிஃப்ட்ல போறீங்கன்னா, நான் எப்பொழுதுமே அதை நான் பண்றது உண்டு. லிஃப்ட்டை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த நல்லா அந்த கதவை நல்லா தொட்டு கண்ணுல ஒத்திண்டு ரொம்ப நன்றி, இதே மாதிரி மத்தவங்களையும் நீ சேஃபா கொண்டு வந்து விட்டுருப்பான்னு சொல்லி வேண்டிப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகாது, நடுவில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம சமத்தா போயிட்டு இன்னைக்கு சமத்தா வரணுன்ற மாதிரி ஒரு குழந்தைய கொஞ்சிட்டு வர மாதிரி இது ஒரு நன்றி ஒன்று. நீங்க அது மாதிரி இருந்து இருந்து பழங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் நீங்க நன்றி சொல்லலாம். நீங்க வெளியில வரத்துக்கு, மன்றத்துக்கு வரத்துக்கு, ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க, நமக்கு ஒரு சிந்தனை விளக்கம் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் தான், நமக்கு பெற்றோர்கள் செய்த வரம் தான் அதெல்லாம். சோ அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி நன்றி சொல்லி 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 பழக பழக நமக்கு அந்த நேரமே பத்தாது. நேரம் பத்தானா அதுக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்க போறது இல்ல, நம்ம மனசுக்குள்ளேயே அந்த தாட்டோட வேற நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நமக்கு அங்க இடமே இருக்காது. சோ அதனால எப்போதுமே திருப்தியா, எது யாரு என்ன கொடுத்தாலும் திருப்தியா. சோ அதான் திருப்தி வேணும். அதுக்கு அடுத்தது இரக்கம். உயிர்கள் எடுத்து இரக்கம்னா மனுஷங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மாத்திரம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, தெரியாத நபர்கள்கிட்ட கூட ஒரு இரக்கம். ஒரு ஆட்டோல ஏறினா கூட நான் அப்படிதான் நினைப்பேன், அவங்க ஒரு அழுக்கா போட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு உட்காருங்களேன், அந்த அவங்களே வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட. நீங்க எங்க போறீங்கம்மா, எந்த இடத்துக்கு போறீங்க, மன்றத்துக்கு போறோம், அதுன்னா ஒரு நல்ல கிளாஸ் போறீங்களா, எனக்கு கூட யோகா போகணும்னு ஆசை, வீட்டுலதான் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்லவங்களா தெரிவாங்க. சொல்லும்போது நமக்கு அந்த ஆட்டோல போறதுக்கு பயமே இருக்காது. ஸோ அந்த உயிர்கள் இடத்தில் இரக்கம், இரக்கம் என்பது எல்லா உயிரினத்திலும், வீட்டுல வர ஆடு மாடு பசு எதை பார்த்தாலும் ஒரு இரக்கத்தோட ஒரு பார்வை. அதுதான் சுவாமிஜியோட கனெக்ட் பண்ணும்போது கருத்தை பார்த்தாக்கா, இரண்டு ஒழுக்க பண்பாடு. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த, உன்னால முடிஞ்சது செய்யறாரு. நீ உதவிதான் செய்யணும், எங்கேயும் பாருங்க எதுவுமே அவர் ஆர்டர் பண்றதே இல்லை, உன்னால முடிஞ்சா செய், இல்ல தொந்தரவு பண்ணாம இருந்த மாதிரி தான். ஸோ அதனால இரக்க உணர்வு. இப்ப பாத்தீங்கன்னா யாருக்குமே இரக்க உணர்வு இளைஞர்களுக்கு ரொம்ப இல்லவே இல்லைங்க. ஒரு வேலைக்கு போனா கூட ஃப்ரெஷ்ஷா போறாங்க, ஃப்ரெஷர்ஸ் அவங்கலாம் வேலையை ஒரு காலேஜ் முடிச்சுட்டு போறாங்க, போயிட்டு அவங்களுக்கு மேல உள்ள பாஸ் கிட்ட வேலையை கத்துக்கிறாங்க. தெரிலன்னா கத்துக்க மாட்டேன்றாங்க, தப்பா பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, தெரிஞ்சவங்க, அவங்க வேலை பாக்குற இடத்துல வர ஃப்ரெஷர்ஸ் அப்படிதான் பண்றாங்களா, தெரிலன்னா எனக்கு தெரியல என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்றாங்களாம். சோ அப்படி இப்போ அந்த ஒரு நமக்கு வேலை வேணும், இந்த வேலை இல்லாட்டா இன்னொரு வேலை அப்படின்றாங்க. இப்ப யாருமே அப்படிதான் இருக்காங்க, எடுத்தெறிஞ்சு பேசிடுறாங்க. அந்த ஒரு இரக்கமா, ஒரு பணிவா, ஒரு தன்மை, தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல எங்க பாட்டி, ஒரு தன்மை வேணும், தன்மை வேணும், அது இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பிளாட்லயே நான் வாக்கிங் போகும்போது இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, நைட் டியூட்டி பார்ப்பாங்க, இந்த கிளப் ஹவுஸ் வாசல்ல உட்காந்து இருப்பாங்க, உட்காந்து தூங்குவாரு. நான் சொன்னேன், இப்படியே எல்லாரும் போயிட்டு வராங்க, நீங்க தூங்குறீங்களே, இன்னும் உங்களுக்கு டியூட்டி முடியல, கேமரா வேற வச்சிருக்காங்க, எல்லாரும் பாக்குறாங்களே, நீங்க இப்படி தூங்காதீங்க, ரெண்டு வாட்டி சொல்லி பார்த்தேன். அவர் வந்து என்னமா பண்றது, எனக்கு ரெண்டு டியூட்டி போட்டுறாங்க, டபுள் டியூட்டி பாக்குறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்ற. அப்புறம் இன்னொரு நாளைக்கு சொன்னபோது சொன்னேன், நானும் எத்தனையோ வாட்டி சொல்றேன், நீங்க இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட், நானாவது உங்ககிட்ட சொல்றேன், மத்தவங்க பார்த்தா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இப்படி இருக்காதுங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியாவது என்ன வேலையை விட்டு எடுக்கட்டமா, எனக்கு வேலை பிடிக்கவே இல்லை, இந்த வேலை இல்லாட்டா இன்னொரு வேலை, என்னால முடியவே இல்லைன்னு. சோ அப்படிதான் பெரியவங்களும் இருக்காங்க. அதாவது நீ உனக்கு வேலை, இன்னொரு வேலை இருக்குன்றது வேற விஷயம், பட் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மரியாதையா அந்த வேலையை காப்பாத்திக்கணும் இல்லையா. சோ அதனால எதுலையுமே ஒரு அலட்சியமா இருக்காங்க, ஒரு திருப்தி கிடையாது, சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது, என்னமோ வரணுமேன்னு வந்து. சோ மத்தவங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கு, ஏன்னா காத்தால ஃப்ரெஷ்ஷா நடக்கும்போது ஒரு டியூட்டிக்கு வந்துட்டு தூங்கினா எப்படி இருக்கும். So அதனால நம்மளுடைய செயல்கள் நமக்கு கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு வயசு வந்துட்டோம்னா நம்ம செயல்களை பார்த்து மத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால திருப்தி வேணும்ன்றாரு, கடவுள்கிட்ட வேணும், கேட்கணுமா, எனக்கு திருப்தின்ற குணத்தை கொடு, எனக்கு வந்து கர்வம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, திருப்தி இருக்கணும், இரக்கம், அது கடைசி நாளாவது இரக்கம் தானே சொன்னேன் இல்லையா, அந்த இரக்க குணம் எனக்கு கொடுன்னு சொல்லி இறைவனை வேண்டி பெறணுமா. சோ இதெல்லாம் கடவுளை நீ கேளுங்கிறாரு. அடுத்தது சொல்றாரு மோட்சம்.
மோட்சம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. புனரபி மரணம், புனரபி ஜனனம். மீண்டும் மீண்டும் ஏன் இந்த பிறப்புன்னு சொல்லி பிறந்து பிறந்து அதுக்கான பிறந்து எத்தனை பிறவின்றது பல ஆண்டுகள் இல்ல, பல யுகமா வந்திருக்கோமா. சோ எவ்வளவோ யுகங்கள் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. பிறவி போதும், புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதனால இந்த பிறவி வேண்டான்னு சொல்லி இறைவன்ட்ட கேட்கணும். அந்த பிறவி வேண்டான்னு கேட்டுட்டா மட்டும் நமக்கு உடனே கிடைச்சிருமா? அதுக்கு உள்ளான சாகசங்கள்லாம் நீங்க பண்ணணும், இறைவன்ட்ட வேண்டி பெறணும். ஸோ இதுதான் நமக்கு சாமியோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மோட்சம்ன்றது துரியாதீத தவம். துரியாதீத தவம் பண்ண பண்ண எப்படி நம்ம ஒரு அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணியை நம்ம முன்னோர்களுக்கு இறைக்கிறோமோ, நம்முடைய எத்தனை பதிவுகளும் கொண்டு போய் அங்க துரியாதீத தவத்தில் போய் நம்ம சேர்த்து விடுகிறோம். ஸோ அந்த துரியாதீத தவம் பண்ணும் பொழுது நமக்கு நம்முடைய வினைகள் எல்லாம் பிறவியே வேண்டாம். இனி எந்த அதுக்காக துரியாதீதம் பண்ணிட்டு நம்ம முடிச்ச உடனே நம்முடைய பழைய லௌகிக வாழ்க்கைக்கு வரும்பொழுது நம்ம ஒரு ஒரு நிமிடம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சோ நம்ம எந்த சமயத்துக்கு நமக்கு எப்படி மனம் எப்படி மாறும் என்பதே தெரியாது. ஸோ அதனால எப்பொழுதுமே மனசை அப்படியே பளிங்கு மாதிரி அப்படியே தொடச்சு விட்ட மாதிரி, சில குழந்தைகள் அழகா இருக்கும்போது சொல்லும் அப்படியே அந்த குழந்தை பாரு எப்படி தொடச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்முடைய பதிவுகள் எல்லாம் போய் நம்மளை பார்த்தா தொடச்சு விட்ட அந்த தேஜஸ் நம்ம முகத்துல எப்போதுமே அந்த கடாட்சம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு எப்பொழுதும் அந்த குரு நினைவோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இதுதான் அந்த இதுல சொல்லும் பொழுது புத்தரோட ஆதிசங்கர் சொல்லும்போது சொல்றாரு, கர்வம் வேண்டாம் என்று இறைவன்ட்ட கேளு, ஆசை திருப்தி, இது மூணும் ரொம்ப வேண்டி கேட்கணும். அடுத்த ரெண்டு கூட பரவாயில்லன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த மூணும் கர்வம் ஆசை திருப்தி. சோ இதை இறைவன்ட்ட நீ வேண்டி பெறணும்னு சொல்றாரு. இந்த கர்வம் சொல்லும் பொழுது இந்த விதுர நீதியில இன்னொன்னு சொல்றாங்க, வித்யா மதம். அதாவது வித்யா மூணு சொல்லுவாங்க விதுர நீதியில அந்த கர்வத்துக்கு. வித்யா மதம், தன மதம், அபிஜன மதம். வித்யா மதம்ன்றது படிப்பு. நான் நல்லா படிச்சுட்டேன்னா அது அறிவு வளர வளரதான் நம்மளுக்கு அந்த அடக்கம் வராது. வினயம் வேணும்னு சொல்லுவாங்க. வினயம் என்றால் அடக்கம். அந்த படிப்பு அதிகமாகும் பொழுது நமக்கு அந்த அடக்கம் வராது. ஸோ அதனால என்ன கேட்ட படிப்பு அதிகமாவதை விட படிப்பு குறைவான மனிதர்கள் தான் நிறைய எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்லாம் நல்லா தெரியுது. படிப்பு அதிகமாகும் பொழுது அந்த கொஞ்சம் நாணம் அதிகமாக இருக்கும். அதான் வித்யாகர் சொல்றாரு. அடுத்தது சொல்லும் பொழுது தனமதம். பொருள் இருக்கு என்கிட்ட நிறைய நிறைய நான் கொஞ்சம் எனக்கு நிறைய பண வசதி வந்த உடனே பொருள் நிறைய வாங்கி கொடுக்கும் போது எனக்கு தேவையா தேவையில்லையன்றதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு வேணும். சோ நான் பாக்குறவங்களுக்கு பார்த்தா என்கிட்ட நிறைய இருக்க மாதிரி தெரியணும்ன்றதுலதான் நம்ம பொருள் சேர்க்கிறோம். இது தனம் மதம். புத்தர் திருப்பியும் புத்தர்கிட்டே வரும். புத்தர் நல்ல ராஜபோகத்தோட தானே, அவருக்கு எந்த கஷ்டமும் தெரியாம தானே அவர் வளர்த்தாரு புத்தருடைய அப்பா. அப்போ அவருக்கு இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட்ன்னு சொல்றோம். இதெல்லாம் சிங்கிள் பெட்ரூம் பிளாட் இருந்தது, அதுக்கப்புறம் டபுள் ஆச்சு, ட்ரிபிள், இப்ப 4, 5 எல்லாம் கூட சொல்றாங்க. அவர் புத்தருக்கு என்னன்னா ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட்ன்ற மாதிரி 3 மாளிகைகளாம் அவருக்கு. தனித்தனி மாளிகை 3 மாளிகை அவருக்கு, அவர் வளர்றதுக்கு. அது முதல் மாளிகை அந்த வெயில் காலத்துல ஒரு குழுன்னு இருக்கிறதுக்கு அந்த சோலைக்கு நடுவுல இருக்கும் போல இருக்கு. ஆனா நினைச்சிருந்தது ஏன்னா ஒரு மாளிகை இருக்கும் போதுன்னா அப்ப அதுக்கு ஏத்த வசதியோட தான் இருக்கணும். அப்பெல்லாம் ஏசி வசதி எல்லாம் இருந்திருக்காது. அந்த சோலைக்கு நடுவுல ஒரு மாளிகை, அதுக்கப்புறம் பனிக்கால மழை காலத்துல அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாளிகை, அதுக்கப்புறம் குளிர்காலத்துல அதுக்கு ஏத்த மாதிரி மாளிகை. அப்படி வளர்ந்த அவ்வளோ வசதியோடு வளர்ந்த புத்தர் 1000 வசதிகளாம் அவருக்கு. ஆனா அவர் தன்னுடைய வாழ்நாள்ல 35வது வயசுல 6 வருடம் கடும் தவம், அதுக்கப்புறம் 45 ஆண்டு காலங்கள் தவ வாழ்க்கையே வாழ்ந்ததாக அவருடைய சரித்திரம் இருக்கு. அதனால புத்தரோட பார்க்கும்போது நமக்கு பார்த்தாக்க அவ்வளவு கடுமையா நமக்கு சொல்லல சுவாமிஜி. ஸோ அதனால இவ்வளவு எளிமைப்படுத்திருக்காங்க நமக்கு சுவாமி. அதனால மோட்சம்ன்றது நம்ம துரியாதீத தவத்துல நம்ம அந்த மோட்சத்தை நம்ம அடையணும். அது பௌத்தம்ன்றது வாழ்வின் யதார்த்தத்தை குறிக்கிறது. நீ யதார்த்தமே ஆசை இல்லாம இரு, நமக்கு ஆசைகள்லாம் இருக்கதான் இருக்கும், ஆனா நீ ஆசை இல்லாம தான் இருக்குன்ற மாதிரி பௌத்தம் கூறுகிறது. சைவ சமயம், சைவம் என்ன சொல்றது, தொண்டு. நாயன்மார்கள்லாம் தொண்டு செய்தா, வேற ஒண்ணு தொண்டும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடியார்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிடும் போது யாராவது வந்தாக்க சாப்பாடு போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய தொண்டு. சோ அதுதான் சைவம் சொல்றது. வைணவம் வைணவம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள். சைவம் நாயன்மார்கள், வைணவம் ஆழ்வார்கள். அவர்களும் தொண்டு செய்யறது தான். அதுல சில ஆழ்வார்கள் உடல் நலத்தை பத்தி கூட சொல்லியிருக்காங்க. உடல் நலம் ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி தேவைன்ற மாதிரி ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமண மதத்தையும் சமணம் சொல்றது உயிர்களை நேசி, நம்ம மகரிஷி சொல்ற மாதிரிதான் இரண்டொழுக்க பண்பாடு தான். அதே மாதிரி நம்முடைய வேதாத்திரியம் சொல்றது இரண்டொழுக்க பண்பாடு. இந்த 5 சமயம் சொன்னது வாழ்வின் யதார்த்தம், தொண்டு, உயிர்களை நேசி, இரண்டொழுக்க பண்பாடு. இதுதான் இந்த சமயங்கள் சொல்றது.
அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நீ என்னதான் நீ உன்னுடைய உடலை நீ பேணி காத்தாலும் உன்னுடைய குணம் ரொம்ப 3 விதமான குணம், விரதம் முக்கியம் சொல்றாரு. அந்த 3 தேசிய விரதம் சொல்றாரு. அந்த தேசிய விரதம் என்னன்னாக்க, பசித்தவனுக்கு சோறிடு. பசிச்சு வராங்களா, உன்னால முடிஞ்சதை கொடு, இல்லைன்னு சொல்லாத, அனுப்பாத, போன்னு சொல்லி அனுப்பாத. பசித்தவனுக்கு சோறிடு, நோயுற்றவனுக்கு மருந்து கொடு. நோயுற்றவனுக்கு மருந்து கொடுன்னா போய் நோயாளி போய் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ உடம்பு சரியில்லை, ஃப்ரெண்டோ இல்ல உறவுக்காரங்களோ உடம்பு சரியில்லைன்னா போய் பாருங்க. அவங்களுக்கு முடிஞ்சா 2 ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி, இதுவா இந்த மாதிரி உடம்பு வந்துருக்கா, அவங்களுக்கு இது ரொம்ப போறது கஷ்டமாச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய என்னென்னமோ ஹார்லிக்ஸ் அது எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வந்து 2 வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே அவங்க ஏற்கனவே அவங்க நொந்து இருக்காங்க. சொல்லும்போது, ஐயோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்தா நான் எங்க சொந்தக்காரங்க பார்த்திருக்கேன், இது ரொம்ப போறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லி பேசாதீங்க. சோ ரொம்ப நான் கண் ஆப்ரேஷன்ல லாஸ்ட் இயர் பண்ணிக்கிட்ட போது கூட கேட்டட் ஆப்ரேஷன் ஆச்சு. அப்ப நம்ம என்னதான் கூட பக்கத்துல போய் கேட்போம் இல்லையா எப்படின்னு. அதுக்கு பக்கத்துல உள்ள லேடி, அவங்க அவங்க அக்காவுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. அது சொல்றாங்க, நான் இவங்களை கேட்கும்போது அவங்க பதில் சொல்றாங்க, என்ன ஒன்னும் பயமெல்லாம் இல்லை. என்னதான் கூட ஹாஸ்பிட்டல் போனா அந்த ஒரு கேள்வி பக்கத்துல இருந்தா அவங்க பார்க்கும்போது கேட்போம் இல்லையா. அதுக்கு அவங்களுடைய சிஸ்டர் சொல்றாங்க, ஐயோ கண்ணெல்லாம் வீங்கிடும், ரொம்ப ஒரே குத்து வலி எடுக்கும், வலி அப்படிலாம் பயமுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நானே நினைச்சேன், நம்ம கேட்டது தவிர, நான் அருட்காப்பு சொல்லிட்டே இருந்தேன். சோ அதனால பார்த்தா ஒரு 70 பேர் வந்தாக்க அதுல ஒரு 3 பேருக்கு மரத்து போறதுக்கு கூட இன்ஜெக்ஷன் போட்டதா எனக்கு தெரியல. எனக்கு அந்த எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. கொஞ்சம் வலி இருந்தது, பட் வந்து ஆப்ரேஷன் நல்லா தான் முடிஞ்சது. ஸோ அதனால அப்புறம் நினைச்சுக்கிட்டேன், நம்ம யாரையும் அவங்க பக்கத்துல வந்து நம்மள ஏதோ நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது நமக்கு அது கேட்க தோணும். அதனால நோயுற்றவனுக்கு மருந்து கொடுங்கிறாரு. போய் பார்த்து மருந்து கொடுன்னா என்ன, போய் பார்த்து ஒரு ஆறுதலா பேசிட்டு வா அப்படின்றதுலாம் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அறிவற்றவனுக்கு அறிவை கொடு. அறிவற்றவனுக்கு அவர் பொண்ணு ஆஷா சொல்றாரு, நம்ம இந்த காலத்துல போய் அதான் சொல்ற சில விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது. இப்ப நமக்கு சுவாமிஜி சொல்லும் போது எல்லாமே நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. அறிவற்றவனுக்கு அறிவு கொடுது, சுவாமிஜி சொல்றது கல்வி கொடு, கல்வி தானம் ஞான தானம் தான் சொல்றோம் இல்லையா. சோ இதுதான் கொடு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால என்ன பிரார்த்தனை பண்ணாலும், என்ன மனித நேயம் என்பது ரொம்ப முக்கியம். நீ என்னதான் கோவிலுக்கு போனாலும், பிரதர்ஷனம் பண்ணாலும், நீ கும்பாபிஷேகம் பண்ணாலும், கோடி கோடியா கொடுத்தாலும், மனித நேயம் ரொம்ப முக்கியம். அதான் ராமானுஜர் சொல்வாரு, நீ நாமம் போட்டதால நீ பெரிய வைணவன் கிடையாது. நீ வந்து திருப்பதி உண்டியல் போய் கோடி கோடியா உன்னால எவ்வளவு மணி லட்ச லட்சமா சில பேர் கட்டுக்கட்டா போடுறாங்க, அதனால உனக்கு புண்ணியம் கிடையாது. நீ ஒரு உனக்கு முகம் தெரியாத ஒரு மனிதன் ரோட்ல விழுந்து கிடந்தா போய் நீ பாக்குற இல்லையா, போய் ஐயோ பாவன் கேட்டு நீ அது வந்து சிம்பத்தி எம்பத்தி வேணுங்கிறாரு. அது நீ போயே செய்யணும்ன்ற மாதிரி சொல்றாரு. உன்னால முடிஞ்சா 2 பேர் கூட வரும்போது அவங்க கூட போய் நீ அவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அதுதான் பெரிய பெரிய மதமே. அதுதான் சொல்றாரு. மத்த மதம் எல்லாம் வந்து நம்ம சைவம் வைணவம் நிறைய மதங்கள் சொல்றோம். இதுதான் உண்மையான மதம். அறியாத தெரியாத முகத்திற்கு நீ எந்த அளவுக்கு உதவி பண்ணுகிறாயோ அதுதான் உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சோ அதுதான் உனக்கு புண்ணியம் சொல்றாரு. சொல்லும்போது ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு சிறிய கதை. ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு ஒரு அன்பர். அவர் வந்து அவருடைய மகன்கிட்ட அவருடைய பழக்கம் என்னன்னா, டெய்லி கடைக்கு வந்த உடனே ஒரு கிருஷ்ணன் விக்கிரகம் மாதிரி வச்சிருக்காரு, அதுக்கு பூ போடுவார். டெய்லி ஒரு பூ போடுவார். போட்டு அன்னைய வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொல்லி அவர் வேண்டுதல் வைப்பார். இதுதான் அவருடைய பெரிய பிரார்த்தனை. அப்போ நடந்துட்டே இருக்க கூட அவருடைய மகனும் வந்து வியாபாரத்துக்கு வருவார். அப்போ அவர் சொல்றாரு, அப்பா நான் நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம், நான் தினம் இந்த கிருஷ்ணனுக்கு பூ போட்டு நான் ஒரு வேண்டுதல் கொடுக்குறேன், நீ எனக்கு அப்புறம் நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ உனக்கு முடிஞ்சா வேண்டிக்கோ, இல்லைன்னா அந்த ஒரு பூ போடுறத மாத்திரம் நீ நிறுத்தாத, இதுதான் என்னுடைய நான் பிரார்த்தனை, ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணு. அப்போ அவருக்கு ஒரு நாள் கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டுறாரு. உடல்நிலை முடியாம ஆயிடுறது. வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் அப்படியே இருந்து பையன் பார்த்து அவர் இறந்து போயிடுறாரு. பொறுப்பு வந்து பையனுக்கு வந்துடுது கடையை பாத்துக்கிறதுக்கு. அப்போ கடைக்கு வந்து வியாபாரம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே ஒரு பையன் சிறுவன் ஓடி வரான். வந்து ஐயா ஐயா எனக்கு அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, இந்த மருந்து எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் காமிச்சு மருந்தை காமிக்கணும். அந்த சிறுவன் காமிச்ச உடனே அவர் என்ன பண்ண, அந்த மருந்தை கொடுத்து அனுப்பிடுறது. மழை இந்த பையன் எடுத்து வேகமா ஓடி போயிடுறான். அப்ப பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாக்கா அது வந்து அவர் கடையில எலி தொல்லைகள் நிறைய இருக்கு. அதனால எலி மருந்து பக்கத்துல இருந்திருக்கு, இந்த பாக்ஸும் பக்கத்துல இருந்திருக்கு. எலி மருந்து கொடுத்துட்டார். எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. அந்த பையன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். நல்லா மழை பெய்யுறது வேற. அப்ப போய் அந்த கிருஷ்ணர் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணான், இறைவா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு,
முடியும் போதெல்லாம் வேண்டுன்னு சொல்லி நான் இப்பதான் உண்மையா உன்னை நினைச்சு நான் வேண்டுறேன். இந்த மாதிரி இந்த மருந்து கொடுத்துட்டேன், எனக்கு எப்படியாவது நீ அந்த உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது திருப்பி அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்து, ஐயா ஐயா நீங்க மருந்து கொடுத்தீங்க, அது மழையில வந்து நான் பள்ளத்துல கீழே விழுந்து நானும் விழுந்து அந்த மருந்து எங்க ஓடி போச்சுன்னே தெரியலங்க ஐயா, எனக்கு வேற மருந்து கொடுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அப்பா நீ வந்தியே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பையனை இது பண்ணி கொடுத்து நல்லா தடவி கொடுத்து இந்தா வாங்கிப்போன்னு சொல்லி கொடுத்தாராம். பாருங்க இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து, அதாவது பிரார்த்தனை பலன் தருமா அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. பிரார்த்தனை நிச்சயமாக பலன் தரும். அதுக்கப்புறம் அவர் வந்து வாழ்க்கையில அந்த வேற ஒண்ணும் வேண்டாம், எங்க வீட்டுல கூட வேண்டாம், நல்லா துரியாதீத தவம் பண்றோம் பண்ணிட்டு மகிழ்ச்சியை நினைச்சிட்டு தினமும் மகிழ்ச்சியை பாருங்க. நான் அது ஒரு எப்படி நம்ம ஒரு கண்ணாடி பயிற்சி பண்ணி நம்ம தீப பயிற்சி பண்ணி நம்மளுடைய ஜீவகாந்தத்தை பெருக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் நான் அந்த ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கேன். அப்படியே மகிழ்ச்சியை கண்ணே பாருங்க, அப்படியே ஃபுல்லா சார்ஜ் ஆகும் உடம்பு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பயிற்சி வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம டெய்லி காத்தாலும் தீட்சை கொடுக்கறதுக்காக நம்ம பயிற்சி பண்றோம் இல்லையா, கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி, அதோட தினம் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாள் 2 நாள் இது ஒண்ணும் பண்றது பெரிய கஷ்டமே இல்லை. மகிழ்ச்சி போட்டோ எல்லார் வீட்லயுமே இருக்கும். சோ அதனால மகிழ்ச்சி போட்டோ மகிழ்ச்சி கண்களே பாருங்க, அதுவே நமக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். சோ இதுதான் இந்த பேருண்மைகள் தான், இந்த புத்தர் சொன்ன 5 பேருண்மைகள், ஆதிசங்கரர் சொன்ன இந்த 5 பேருண்மைகள், அப்புறம் இந்த பிரார்த்தனை கதை. சோ அதனால பேருண்மைன்னு பார்த்தா எல்லாரும் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காங்க, நாமளும் கடைபிடிக்கிறோம். சோ அதனால எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அடுத்தவங்களுக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கான வழியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ நாமளும் நம்ம அந்த கருத்தை எல்லாம் மனசுல உள்வாங்கிட்டு ஒண்ணும் வேண்டாம், யாருக்கும் 2 ஒழுக்க பண்பாடே நமக்கு போகணும் சுவாமிஜி சொன்னதுல, அதை நம்ம கரெக்டா கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ சொர்க்கலோகமா இருக்கும். அதனால இது கிடைக்கல, இது நம்ம இப்படி கூப்பிடல அப்படி கூப்பிடல, யாரும் எங்க கூட பேசுறது இல்லை, எந்த வித மனக்கலக்கமும் வேண்டாம். டெய்லி நல்ல அகத்தாய்வு ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு பண்ணி டெய்லி இந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உடற்பயிற்சி கரெக்டா பண்ணிடுறாங்க, காயக்கல்பம் பண்ணிடுறாங்க, தவம் பண்ணிடுறாங்க, நம்ம உடலையும் நம்ம உணவுலையும் நம்மள கரெக்டா பாதுகாத்துக்கணும். நிறைய பேர் மார்னிங் ஃபுட்டு சரியா சாப்பிடுறது இல்ல, அதுவும் எஸ்பெஷலி இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் காத்தால உணவு சரியாவே எடுத்துக்கிறது இல்ல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ஒரு ஹெல்த்துக்காக சொல்றேன். ஸோ எதுக்காக முக்கியம்னா, நம்ம மார்னிங் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எம்டி ஸ்டமக்கா இருக்கீங்களோ உள்ளுக்குள்ள நம்மளுடைய வேண்டாத கிருமிகள் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால நமக்கு நோய் கிருமிகள் உள்ள போயிடும், ஏன்னா காலியா இருக்கு இல்லையா. அதுவும் நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க போனீங்கன்னா உடனே அங்க எவ்வளவு எத்தனை நோயாளிகள் இருப்பாங்க, உடனே கிருமிகள் வயிற்றுக்குள்ள போயிடுமா. ஸோ அதனால ரொம்ப இது ஒரு டாக்டர் சொன்னது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம முக்காவாசி நீங்க போனீங்கன்னா பாத்துக்கலாம், டாக்டர் வீட்டுக்கு போனா அவங்க முதல் கேட்கிற கேள்வி மார்னிங் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பேக் பெயின், ஏதோ வயிற்று வலி தலைவலி ஏதோ ஒண்ணு போனா கூட அவங்க முதல் கேள்வி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அதனால மார்னிங் நீங்க நைட்டு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், எளிய உணவா எடுத்துக்கலாம். ஸோ அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால நம்மளுடைய பயிற்சிகளை எந்த அளவுக்கு நாங்க உள்வாங்கிட்டு நம்ம பயிற்சியிலேயே இருக்கணுங்க. தவம் தவம் கூட நீங்க பண்ணுங்க, ஆனா தவத்துல எவ்வளவு நேரம் நமக்கு தான் அது தெரியும். ரொம்ப நேரம் உட்காரும் பொழுது கரெக்டா மனம் அங்கேயே ஒன்று இருக்கா. இப்ப துரியாதீதம் போறோம்னா ரொம்ப நேரம் அங்கேயே இருக்க முடியாது. சுவாமிஜி தானே சொல்றாரு, 20 நிமிடத்தாவனா நீ 20 நிமிஷம் அங்க இருக்கு. ஏன்னா நம்ம லௌகிகத்துல இருக்கோம், நம்ம இங்கேருந்து குடும்பத்திலேருந்து நம்ம ஒரு நேரம் ஒதுக்கி போகும் பொழுது நீங்க உட்கார்ந்த உடனே அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. அதனால உங்களுடைய செயல்கள் வாழ்வே தவம்ன்ற மாதிரி நீங்க எழுந்த உடனே எந்த அளவுக்கு நீங்க அடுத்தவங்கள்ட்ட உங்க வீட்டுக்குள்ளே நீங்க பயிற்சி கூடம் உங்கள் வீடே தான். சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா, குடும்பமே தான் ஒரு பயிற்சி கூடம், குடும்பமே தான் ஒரு கோவில். அதனால நம்ம குடும்பத்திலே நம்ம வீட்டுல கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் அவங்க யாருமே அவங்க கணவன்மார்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சர்டிபிகேட் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பத்தி பரவாயில்ல, நமக்கு மனசாட்சிக்கு நமக்கு தெரியும். ஸோ அதனால காலையில எழுந்த உடனே நம்ம குருவை நினைச்சு எழுந்துட்டு எல்லா பயிற்சியும் முடிச்சு நம்ம அகத்தாய்வு பண்ணி நம்முடைய நிலையை உயர்த்து கொள்ளும் பொழுது நாமும் உயர்வோம், மற்றவர்களையும் இந்த பேருண்மைகளை நான் வந்து புத்தர் மூலமாக எடுத்தேன். ஸோ அதனால இதை நம்ம மகரிஷியோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கருத்துக்கள் ஒத்து போச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கேள்விகள் கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாங்க. கிருபாநிதி அம்மா உங்களோட கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்கம்மா?
நல்லா சிறப்பா இருக்கேம்மா. இந்த இது நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன். உங்களை பார்த்தோன்னே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க அம்மா காலத்துல இருந்து அப்பெல்லாம் நாங்க படிச்சிருந்தா கூட எங்களை வேலைக்கு அனுப்பல. இந்த அடுப்படியே காத்தே என் வாழ்க்கை போயிருச்சுடி, இப்போவாது விடுங்க என்னை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு இப்ப நல்ல நான் தான் உண்மையிலேயே ஒரு அடுப்படி, ஒரு யாகசாலை, கரண்டி, ஒரு செங்கோல், இந்த வீட்டுக்கே நீ நம்ம தான் ராணி அப்படிங்கிற ஒரு ஃபீல். ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டேன் அந்த நீங்க சொல்லையில. நன்றிமா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க இன்னொன்னுமா, இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நான் அது தப்பு செய்யறேனா ரைட் செய்யறான்னு தெரியல. அடுத்தவர்கள் உன்னை குறை சொன்னா, நீ நான் செய்யறத குறை சொன்னா கூட நீ அதை ஏத்துக்கிட்டு போ, இல்ல வாழ்க வளமுடன் சொல்லு. இது யாருக்குமே நடக்காது. என் பொண்ணுங்க ரெண்டுக்கும் எனக்கு ஏதாவது பண்ணுவேன், குறை சொல்லுவாங்க. சரி, நீ என்னை குறை சொல்லி நீ மகிழ்ச்சி அடைகிறியா, அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அவன் இன்னும் கோவம் வரும் அவளுக்கு. இது நான் செய்யறது தப்பு போல அப்படின்னு இன்னைக்கு தோணுது. அதாவது நம்ம மௌனமா இருந்து அதை வாழ்த்திட்டு போகணும். அப்படித்தானமா சொல்றீங்க? இல்லம்மா, அதாவது நீங்க தான் வெற்றி. அதாவது அவங்க இன்னும் வேற ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம பதில் சொல்லுவோமான்னு சொல்லி. நீங்க எப்படி சொல்லும் போது ஆக்சுவலா நீங்க தான் வெற்றி. அதனால நீங்க பண்றது நமக்கு தான் வெற்றி. அவங்களுக்கு அது தோல்வி, அவங்களுக்கு அது தோல்வி எது. அதனால நீங்க தான் வெற்றி அம்மா. கரெக்ட் நீங்க பண்றது. ஆமா, வாழ்க வளமுடன். ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்ப சுகீசேவா ஐயா அடிக்கடி அவருடைய ஸ்பீச்ச கேட்பேன் நான். அவர் சொல்லுவாரு, புத்த மதம் இந்தியாவில இருந்து ஓடி போயிருச்சு, தாய்லாந்து, சைனா அங்கெல்லாம் போயிருச்சு, இங்க ஆள் இல்லாம இங்க போச்சா அப்படிங்கறத அத ரொம்ப கொஞ்சம் அழகா பேசுவாங்க. ஆனா பட்டிமன்றத்துல பேசும்போது நான் அதை கேட்பேமா, புத்தர் எவ்வளவு ஞானம் அடைஞ்சாலும், எத்தனை உண்மைகளை சொன்னாலும் அவர் மனைவியையும் மகனையும் காப்பாற்ற தவறிவிட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்கம்மா. அது எப்படிமா நம்ம ஏத்துக்கிறது? அது அம்மா, அவருடைய அப்பாவே, புத்தருடைய அப்பாவே சொல்லியிருக்காரு. அவர் கூட போகல பாருங்க. கடைசியா புத்தரை பார்க்க வராரு அந்த ஊருக்கு. அந்த அம்மா கேக்குறாங்க, புத்தருடைய மனைவி யசோதரை, ஏன் இங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க, என்னுடைய இடத்துக்கு இங்க வரக்கூடாதா, நாங்க உங்களை பார்க்க கூடாதான்னு கேட்கும்போது வரேன்னு சொல்றாரு. அவர் வரேன்னு சொன்ன பொழுது இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா புத்தர் ரொம்ப நாள் கழிச்சு வராரு இல்லையா, அவர் ஞானியாதான் போயிருக்காரு. அது நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது அங்கேயும் தூரக்கேன்னு பாக்குறாங்க. அவர் கூட அந்த சீடர்கள் எல்லாத்தையும் அவர் அந்த அம்மா பார்த்த உடனே அப்படியே மனம் மாறி, இவ்வளோ நம்முடைய கணவர் முன்னாடி சீடர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களா, இதுல நான் தனியே இருக்கேன், நானும் சேர்ந்துக்கேன்னு சொல்லி அந்த பெண்களோட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவருடைய பையன் ராகுலன் அவனும் அவரோட சேர்ந்துக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு அவருடைய புத்தருடைய அப்பாவுக்கு அப்படியே தனியா நிற்கும் போது சொல்றாரு, அப்ப யாருமே இந்த தப்ப பண்ணாதீங்க, நீங்க இந்த மாதிரி போகணும்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க ஞானத்துக்கு, இந்த மாதிரி தனியா சொல்லாம போகாதீங்கன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றதா ஒரு சரித்திரம் இருக்குமா புத்தருடைய இதுல. சோ அதனால அது கொஞ்சம் எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாமா. அதுதான் அவர் புத்தருடைய அப்பா அவர் ஏத்துக்கல. அவர் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மனைவியும் குழந்தைகளையும் அவர் தான் பாத்துக்கிட்டாரு, மாமனார் தான் பாத்துக்கிட்டாரு. நீ அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்ட, பட் நீ சொல்லாம நீ போயிட்டியே, நீ சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் கேக்குறாராம். உண்மைதாம்மா அது. ஏமா, அது அவருடைய கருமையத்துக்கு கொஞ்சம் அது சிரமம் தானம்மா. புத்தர் இவ்வளவு ஞானியா இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஆமா, அதனாலதான் நம்ம சில ஞானிகளுக்கு எல்லாம் கூட நோய் வருது. இப்போ ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய ஞானி. அவருடைய ஏதோ ஒரு கருமைய பதிவுனால தானே அவருக்கு அந்த கேன்சர். அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவங்க வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த நோய் இருந்திருக்கு. நீங்க அதே மாதிரி பார்த்தா லௌகீகத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஞானமே இருக்காது, அவனுக்கு எந்த வியாதியும் இல்லாம தட்டுன்னு போயிடுவாங்க. சோ அது அவங்களுடைய பதிவு, முன்னோர்கள் செய்த பதிவு. சோ அதனால அந்த பதிவு இருக்கதான் இருக்குமா. ரொம்ப சிறப்புமா, வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச், உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களதான் நான் பார்க்க முடியல. வாழ்க வளமுடன்மா. கண்டிப்பா போரூருக்கு ஒரு நாள் வர்றேம்மா. வாழ்க வளம். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதன் மோகன், தஞ்சாவூர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். மதன் மோகன், தஞ்சாவூர், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக சந்திரா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா வினோதினி. வாழ்த்துக்கள் வினோதினி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ராஜேஸ்வரி அம்மா. சந்திரம்மா வாழ்க வளமுடன்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறம்மா, இறைவனர்களால ரொம்ப சிறப்பா இருந்தது.
ரொம்ப வாழ்க வளமுடன். ஸ்வீட்டா முடிச்சிட்ட மாதிரி இருந்தது. விறுவிறுப்பா போச்சு, நேரம் போனதே தெரியல. வாழ்க ரொம்ப வளமுடன் அருமையா அம்மா. இருந்ததுமா. புத்தர், நன்றி. ஆதிசங்கரர் 2 பேரும் சொன்ன வாழ்க்கையோட பேருண்மைகளை, வாழ்வின் 5 பேருண்மைகள் வந்து நீங்க 10 பேருண்மைகளா சொல்லிட்டீங்க எங்களுக்கு இப்போ. அஞ்சஞ்சா சொன்னேன். ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வீடியோல வந்தது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா யூடியூப்ல வரும், இன்னொரு தடவை கேட்டுக்கலாம் நம்ம. அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அருமையா இருந்தது. உங்க வாழ்த்தத்துக்கு தான் நான் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். நன்றி அம்மா. உங்களை நீங்க நேரம் எனக்கு வந்து வாழ்த்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மதன் மோகன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்பதான் உங்க உரை முறை நான் கேட்கறேங்கம்மா. ஒரு 40 நிமிஷம் அப்படியே வேதாத்தியத்துல அறிவியல் அப்படியே நனைஞ்ச மாதிரி இருந்ததும்மா. அவ்வளவு அருமையான கருத்துக்கள்மா. மிக்க நன்றி. இப்ப என்ன எந்த வேண்டுதலும் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க சுத்த வழியில. இப்ப வேண்டுதல் வைக்கலாம்னு சொல்றீங்களாம்மா? சுத்த வழியில வேண்டுதல் வைக்க கூடாதுங்க ஐயா. நான் என்ன சொன்னேன்னா, சில பேர் பிரார்த்தனை பண்றாங்க இல்லையா, கடவுள்கிட்ட வேண்டுதல் கொடுக்கறது. இப்ப நமக்கு எப்போதுமே நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல சில தேவைகள் இருக்கதான் இருக்கு. நீங்க மனசுல வச்சுக்கலாம். குருட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம கிட்ட நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு தேவைகள் நமக்கு இருக்கதான் இருக்கு. குருவினிடம் பிரார்த்தனை வைக்கலாம். அதே மாதிரி கருமயத்துல வேண்டல் வைக்கலாம். அது கற்பகத்தரு மாதிரி மரம் மாதிரி வேண்டல் வைக்கலாம்னு சொல்றாங்க. நேற்று கூட ஒரு கேள்வி பார்த்தாங்கன்னா அது என்ன செய்யலாமாமா? கருமயத்துல வேண்டுதல் எனக்கு தெரியலங்க ஐயா. நீங்க அதாவது பிரார்த்தனைன்னு நம்ம ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம். வேண்டுதல்ன்றது கூடாது. நம்ம தவந்தான் மெயினா போயிட்டு இருக்கோம். நம்ம குருவினிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது சில வேண்டுதல்கள் நமக்கு என்ன தேவையோ, நியாயமான முறையில் அந்தந்த இதுல தேவையோ அது கோரிக்கை வைக்கிறது தவறு இல்லைங்க ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு கருமயத்துல வைக்கணும்னு சொல்ற மாதிரி கருமயத்துல எல்லாமே பதிவுகள் இருக்கு. எல்லாமே கருமயத்துல பதியும். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் சரி, என்ன கேட்டாலும், என்ன செயல் செய்தாலும் கருமயத்துல பதியும். அதுக்குதான் நல்ல செயல்களே நல்ல எண்ணங்களே வேணும்னு சொல்றது. அதனால நீங்க இன்னைக்கு உங்களோட புதிய செய்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோமா? மகிழ்ச்சியா ஒரு 5 நிமிஷம் கண்ணை பார்த்தா போதும். அதே மாதிரி பிளெஸிங்ஸ் பண்றாங்கம்மா. அதை டெய்லி ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். நீங்களும் கூட நான் கத்துக்கிட்டோமா? 3 வேளை சாப்பிடுறோம், 3 வேளையும் சாப்பிடாது 3 வேளையை பிளெஸிங்ஸ் பாக்குறது நல்லதான் எனக்கு தோணுது. ரொம்ப நல்லதுங்க. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நமக்கு வேற தாட்ஸ் இருக்காது. யாராவது ஏதாவது சொன்னா கூட நமக்கு ஒண்ணும் நமக்கு பதியாது. அந்த ஒரு நல்ல சூழலே. நன்றிங்க ஐயா. நானே சமைத்துக் கொள்ள வேண்டும். என் தாயாரை கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குதா, அதுக்கு தகுந்த எனக்கு இவன் இல்லை. அதுக்குதான் கேட்டேன். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஆசைகள் பத்தி சொன்னீங்களா, அது கொஞ்சம் சொல்லுங்களம்மா. ஆமாங்கம்மா. ஆசை நம்ம மகிழ்ச்சி சொன்னது வந்து பேராசை கூடாதுன்னு சொல்றாரு. நியாயமான ஆசைகள் இருக்கலாம். அது ஆசை வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு ஆசையை நிறைவேறுமா, நீங்க பிரார்த்தனை பண்ண அது பண்ண தவம் பண்ண நமக்கு என்ன வேணுமோ முன்னாடி நினைச்சதெல்லாம் கூட கிடைக்கும். ஆசைகள் நிறைய. ஆனா நீங்க ஆசையை நிறைவேற்ற மேல மேல நம்ம சங்கல்பம் போட்டு ஆசைப்பட்டா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். சோ அதனால அதை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். பேராசை தான் கூடாதுன்னு சொல்றாரு சுவாமி. ஆசை இருக்கிறது தப்பு இல்ல. பசங்க முன்னுக்கு வரணும், படிக்கணும், அவங்க என்ன கூட்டிட்டு போகணும், எல்லாம் அந்த ஆசை தப்பே கிடையாதுமா. பேராசை தான். இப்ப எனக்கு ஒரு வீடு வசதிக்கு நான் வாங்கிட்டே இருக்குன்னா, நான் மத்தவங்களை பார்த்து இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், கம்பேர் பண்ணி பாக்கணும் இல்லைங்களாமா? அதுதான் வேண்டாம். அதுதான் பேராசை. பேராசை தான் கூடாதுன்னு சொல்றாரு சுவாமிஜி. புத்தர் சொன்னது ஆசையே கூட. நம்ம ஆசையே இல்லைன்னா வரவே முடியாதேமா. நமக்கு எல்லாமே ஆசைகள் தானேமா. ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க இந்த மாதிரி ஸ்பீச் அதுவே ஒரு ஆசை தானே. முதல்ல நல்ல ஆசைகள் தானே. அதனால அதுதான் சுவாமிஜி வந்து ஆசை சீரமைத்தல்னு சொல்லுவாரு. சீரமைச்சு பாக்கணும்னு சொல்லுவாரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி ராதா ஆர்பி அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு தம்பிக்கு நன்றி அம்மா. ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. குறைவான நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்கம்மா. ரொம்ப அற்புதம். நீங்க அந்த மகரிஷி கண்ணை பார்க்க சொன்னது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நான் செய்வேம்மா. கொஞ்சம் மனசு சஞ்சலமா இருக்கும்போது மகரிஷி
நின்னுட்டு கொஞ்சம் கண்ணையும் விட்டு பார்ப்பேன். பாத்தீங்கன்னா அப்புறம் நமக்கு அப்படியே மனசு அப்படியே பளிங்கு மாதிரி ஆயிடும் மனசு. ஆமா, அப்புறம் தவம் பண்ணும்போது தவம் செட் ஆகல அப்படிங்கும்போது கண்ணை திறந்து மகரிஷியோட கண்களையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பேன். மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடும். ஓரளவு மைண்ட் நம்ம இதுக்கு தவத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு முயற்சியில் நல்லா கிடைக்கும். அது அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். நீங்க அதை சொல்லவும் எனக்கு ரொம்ப கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்கோம். நன்றி. தவத்துக்குதான் மகரிஷி சொல்றாரு, நான் வான்காந்தத்தில் நிறைந்திருக்கிறேன், என்ன கைய பிடிச்சுக்கங்க, என் கூட வாங்க, நான் இருக்கேன்னு சொல்றாரு இல்லையாமா. தவத்துக்கு நம்ம அவரை பிடிச்சிருந்தாலே போதும், வான்காந்தத்தில் நான் இருக்கிறேன். அதையும் மீறி ஏதாவது கொஞ்சம் சில சமயம் இதா இருந்தது அப்படின்னா, மனசு வெளியில போற மாதிரி தவத்துக்குள்ள போகல அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படி கண்களையே மகரிஷியோட தவமயத்திலயா இருந்தாலும் சரி, வீட்லயா இருந்தாலும் சரி, அப்படியே அவரோட கண்களை பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல கண்ணு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மூடிடும். மூடிட்டு எண்ணங்கள் ஓரளவு வெளியில போகாம உள்ள வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சது. அந்த இதெல்லாம் தெரிஞ்சது, வித்தியாசம். வாழ்க வளமுடன். நிறைய விஷயங்கள் சூப்பர்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. நாகலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்கம்மா. அனீஸ்வரி மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு, அற்புதமான உரை. ஒவ்வொன்னையும் நம்ம கடைஞ்சு எடுத்து நல்லா இது பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. அத கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியாததெல்லாம் கடைபிடிச்சு செய்யணும். வாழ்க வளமுடன். உங்கள் குடும்பம், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மா. நன்றி. வாழ்க வாய்ப்புக்கு மன்றத்துக்கு வாங்கம்மா. அது ரொம்ப எட்டி இருக்குதுமா. இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்குது. ஏலி ஒண்ணு கடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாசம் அவஸ்தை. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. ரொம்ப சிறப்பான சிந்தனை. ஒன்னொன்னையும் எடுத்து ஆராய்ஞ்சு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அது எல்லாம் ஃபுல்லா அகத்தாய்வு, நமக்கு தியானம், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது ஆக்கினையில போய் உட்காந்துக்குது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நம்ம குரு கிடைச்சதுக்குதான் கோடி நன்றி. இந்த ஜென்மத்துல நமக்கு இது கிடைச்சது. எதையுமே நம்ம குடும்பத்தையும் அந்த இதையும் விடாம புத்தர் சொன்ன மாதிரி சொன்னா கூட நம்மளால அத மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். குடும்பம் இருக்குல்ல, குரு நினைவே பெரிய தவமா. குரு நினைவே பெரிய தவம். அதான் சொல்றேன். அவரும் இது பண்ணதையும் அவரும் என்ன சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கலாம். இது நம்ம குடும்பத்தை விடாம நம்ம மகரிஷி சொன்னது யோசிக்காம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன்மா. அடுத்ததாக VKM அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்விகள் கேட்கலாங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, கேக்குது. நான் இப்பதான் மேம் இறஞ்சேன், ஃபுல்லா கவனிக்கல. இந்த போரூர்னு சொன்னாங்க தவ மையம். பக்கத்துல மதுரவேல தான் மேம் இருக்கேன். போரூர் எங்க அட்ரஸ் தெரியுமா? போரூர் சக்தி நகர் சரவணா ஸ்டோர் தெரியுமாங்க ஐயா? சரவணா ஸ்டோர் தெரியுமா போரூர்ல? தெரியும் மேம். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போனா பஞ்சாயத்தோட ரோடு எண்டு வந்தா எதிர்க்கே இருக்குங்க ஐயா. ரோடு எண்டு வந்தா ஒரு கடை மாதிரி இருக்கும். அப்படியே வளவு மாதிரி திரும்பும், ஒரு அயன் கடை இருக்கும், அது பக்கத்துலயே இருக்குங்க ஐயா. ஆமா. சரி, ஓகே மேம். நன்றி மேம். எப்படி மேம் காலையில இருந்தாவா ஃபுல்லாவே டைமிங்? எல்லா நாளும் இருக்கு. ஈவினிங் ஐயா, ஈவினிங் 5ல இருந்து 7 மணி வரைக்கும் எல்லா நாளும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே காலையில 7:30ல இருந்து 9, சாட்டர்டே சண்டே. சரி, ஓகே மேம். நன்றி மேம். வரேன். ஓகேங்க ஐயா, வாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. இல்ல அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவுடைய போன் நம்பர் கொஞ்சம் போட்டீங்களா? நான் போன் பண்ணிட்டு போகலாம். அவங்க சம்டைம் வருவாங்க, வராம இருப்பாங்க. ஒரு நாள் போலான்னு நானும் தான். சக்தி நகர் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இங்க ஆலியார்ல நிறைய பேர் சக்தி நகர் தெரியும். அதனால போன் நம்பர் போட்டீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு எப்ப இருப்பாங்க ஒரு தோது கூட போகலாம். அதுக்காக சொன்னேன். சரிங்கம்மா, போடுறேன்மா. ஓகேம்மா. நன்றி. ஓகே, நன்றி.
நன்றி அம்மா. அம்மா வினோதினி அம்மா, போன் நம்பர் எப்படி இதுல அப்படியே சொல்லிடுவாமா? எப்படிமா? சொல்லிருங்கம்மா, நான் போட்டுறேன். நோட் பண்ணிக்கிறீங்களாமா? சொல்லிருங்கம்மா, நீங்க சொல்லுங்க, நான் போட்டுறேன். 7904 7904 168 168 311 311. ராஜேஸ்வரி சுவாமிநாதன். ஓகேங்கம்மா, போட்டேன். சரிங்கம்மா. ஏங்கம்மா, முடிச்சுக்கலாமாங்கம்மா? நன்றிங்கம்மா. ரொம்ப நல்லா உங்களுடைய ஹோஸ்ட் நல்லா இருந்தது. நல்ல சிறப்பான குரல் வளம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான. உங்களுக்கு எந்த மன்றமா? சென்னை தானா நீங்க? நான் பொள்ளாச்சி மன்றம்மா. ஓ சரிம்மா. ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய ஹோஸ்ட் பண்ணது. வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை வரை வழங்கியிருக்கீங்கம்மா. 5 பேரின்மைகள் என்னன்னு கேட்டா நிறைய பேர் சொன்னதெல்லாம் சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்